ஆந்திராவில் 37 வயது பெண்ணிற்கு 17 வயது சிறுவனுடன் காதல் ஏற்பட்டுள்ளது. இந்த காதலுக்கு இடையூறாக இருந்ததால் மாமியாரையும் கணவரையும் கொலை செய்ய முயன்ற சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. சிறுவனை ஏவி மாமியாரின் கழுத்தில் குத்த வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் சித்தூர் நகரில் உள்ள சாவந்திபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கவிதா. 17 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் என்பவருடன் திருமணமாகி 15 வயதுடைய 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கவிதாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனுக்கும் இடையே தகாத பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சிறுவன் என்பதால் ஏரியாவில் யாருக்கும் அவ்வளவு சந்தேகமும் வரவில்லை. அடிக்கடி இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்து நேரத்தை கடத்தி செலவழித்து வந்தனர். ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவிக்கும் மகன் வயதுடைய சிறுவனுக்கும் தொடர்பிருப்பதை அறிந்த விஜய் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். ஆனால் திருந்த வேண்டிய மனைவி தன்னுடைய கணவன் விஜய் மற்றும் மாமியார் நிர்மலா இருவரையும் தீர்த்து கட்ட முடிவெடுத்துள்ளார். இதற்காக தன்னுடைய 17 வயது பாய் ஃப்ரெண்டுடன் சேர்ந்து கணவன் மாமியார் ஆகியோரை கொலை செய்ய ரகசிய திட்டம் தீட்டினார் கவிதா. சம்பவத்தன்று கணவன் குழந்தைகள் இல்லாத நேரம் பார்த்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை வீட்டிற்கு வரவழைத்துள்ளார். கையில் கத்தி, மிளகாய்த்தூள் ஆகியவற்றுடன் கள்ள காதலி வீட்டுக்கு சென்ற அந்த 17 வயது சிறுவன் கவிதாவின் மாமியார் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்றார். ஆனால் மாமியார் நிர்மலா தீவிரமாக போராடி சத்தம் போட்டு கத்தி கூச்சலிட்டார். இதனால் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது இனிமேல் சிக்கிக் கொள்வோம் என்று அறிந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டார். கவிதா மாமியாரை மீட்ட போலீசார் சித்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதற்குள் போலீசில் சிக்காமல் வில்லி கவிதா தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார். ஆனால் கவிதாவின் 17 வயது பாய் ஃப்ரெண்ட் மட்டும் போலீசில் வசமாக சிக்கிக் கொண்டார். கொலை முயற்சி தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் பிடிபட்ட சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்து தப்பியோடிய காதலி கவிதாவை தேடி வருகின்றனர்.